அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம். 7/10/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 1:45 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கன்னி லக்னம், இருப்போர் நாழிகை 46 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 9:50 மணி வரை. பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 மணி 3 நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 11:27 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 9:50 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 9:45 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5 மணி 3 நிமிடங்கள் வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 5 மணி 3 நிமிடங்கள் வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு சேவித்து வர, நெய் தீபம் இட்டு வர கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் மறையும், குறையும். அதே மாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள பிராதுர்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். இன்றைக்கி மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சூரியன், துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து ரேவதி நட்சத்திரத்தில், அதாவது புதனோட நட்சத்திரத்தில் வர்றதுனால இன்றைக்கி சில செலவுகளை அறிவுபூர்வமாக செலவு பண்ணுவீர்கள். அதாவது இந்த செலவை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தாட் கிடைக்கும். அதனாலே ஒரு சந்தோஷமும் இருக்குது. விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மேஷராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம், ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. கொஞ்சம் அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து ரேவதி நட்சத்திர காலில், அதாவது புதனோட நட்சத்திர காலில் வர்றதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அருமையாக சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவன் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் இடத்தில்
சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து ரேவதி நட்சத்திர காலில் வரார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில், தொழில், வியாபாரத்தில், உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான நாளுங்க. மனசில் கிஞ்சித்தும் கவலை இல்லாத ஒரு நாள். அபாடா அப்படிங்கிற மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அதேபோல் தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே சில பேருக்கு அப்படியே ஒரு குழப்பம் இருக்கும். அது என்னடா ஏதடா எந்த வேலையை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். உடலில் ஒரு அசதி, சோர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த தூக்கமாக வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்கும். சில நேரங்களில் ஒரு எரிச்சல் இருக்கும். யாராவது ஏதாவது பேசினா கூட எரிச்சல் இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு, நாட்டு மருந்து கடையிலலாம் ஒரு டப்பா கிடைக்கும், 30 ரூபா 40 ரூபா. அதை வாங்கிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நாள் தான். என்ன வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் இன்றைக்கி கிடைக்குங்க. அதாவது அட்வான்ஸு, ஏதாவது ஒரு பர்மிஷன் ஏதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரம், இன்றைக்கி கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சக நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். என்னென்னா இன்றைக்கி பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகதி அடைந்து நிற்கும். சனீஸ்வர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் ரேவதி நட்சத்திரத்தில். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மலர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான
விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதே சமயம் இந்த சந்திர பகவான் அங்கே தான் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் வராரு. இன்றைக்கி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருந்தால் கூட இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டரை பார்க்கலாமா அப்படிங்கும்போதே உங்களுக்கு அறிவுபூர்வமாக இந்த டாக்டரை பார்த்தா சிறந்தது அப்படின்னு தோணும். அதனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரலாங்கிறதுனால குழந்தைகளை கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து போகிறது நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஆஸ் சச் என்னபடியாக போயின்னு இருக்கோ அதேமாரி போயின்னு இருக்கோம், ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுங்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் காலபைரவர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து ரேவதி நட்சத்திர காலில் வராரு. இன்றைக்கி உங்களுக்கு சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சரியா? இன்றைக்கி தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. மாமன்மார், மைத்துனன்மார் அவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான நாள், தைரியமான ஒரு நாள். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க. இன்றைக்கி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் ரேவதி நட்சத்திர காலில். இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு சில அதிரடியான முன்னேற்றங்களை கண்டு அற்புதமான ஒரு லாபம் குவிப்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் அப்படி மனசில் ஒரு கிளேசம் இருக்கும். இந்த கமல்ஹாசன் படத்தில் வருமே, கடவுள் பாதி மிருகம் பாதி, அந்த மாதிரி பாதியாக இருக்கும். என்ன அப்படின்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். ஓரளவுக்கு பரவாயில்லை, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அப்படின்னாலும் சனீஸ்வர பகவான் அங்கே வக்ரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டால் தான் வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும். உத்தியோகத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு பரவாயில்லை என்ற நிலை ஏற்படும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவனின் ஆதரவை பெற்று மகிழ்வார்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் இன்றைக்கும் இருக்கார். ஆனால் என்ன ஒரு ஆறுதல், ரேவதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். கொஞ்சம் குழப்பந்தான். அதனால் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையோடு இருங்க. எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையோடு இருக்கணும். என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பேசுகிற வார்த்தைகள்லையும் சரியா ஏனோ தானோன்னு பேசிடப்படாது. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இருக்கலாம்.
கூட்டாளிகள் ஏதாவது ஒன்று முறுக்கிக்கிட்டு திரிவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே போயின்னு இருங்க பாலிஷாக. அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் பொறுமையை கடைப்பிடிப்பது உச்சிதம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.